ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமி எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். இந்த அனிமிக்கான எபிசோட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறோம். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல உனக்கு கொல்றதை தவிர வர வழி இல்லைன்னு மெகுமி அட்டாக் பண்ண போறான். எனக்கு எதுவுமே இல்லைன்னு யூஜி சொல்லவோ அவன் உடம்புல அந்த கேர்ஸ் மறுக்கும் போகுது. இவன் பேசுறானா இல்ல அந்த கேர்ஸ் பேசுதான்னு மெகுமி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப என்ன பிரச்சனைன்னு ஒரு சவுண்ட் வருது. கோஜோ, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கவும், நீ ஏதோ ஸ்பெஷல் கிரேட் ஆப்ஜெக்ட தேடுறேன்னு சொன்னாங்க, மூஞ்சில என்ன இவ்வளவு அடிபட்டுருக்குன்னு சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அந்த கேர்ஸ் ஆப்ஜெக்ட் கிடைச்சுதான்னு கோஜோ கேட்கவும், நான் அதை சாப்பிட்டுட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையாவே நீ அதை சாப்பிட்டுட்டியான்னு பக்கத்துல வந்து பார்த்துட்டு அந்த கேர்ஸ் உன் கூட கம்பைன் ஆகிருச்சு, உனக்கு எதுவும் பண்ணுதான் கோஜோ கேட்கவும், எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னு யோஜி சொல்றான். உன் உடம்புல இருக்க கேர்ஸை ஒரு 10 செகண்ட் வெளியே விடுன்னு கோஜோ சொல்லவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் தயங்குறான். கவலைப்படாத, நான் அதை விட ஸ்ட்ராங்கானவன் தான் சொல்லிட்டு இந்த பேகை வச்சுக்கோன்னு கோஜோ கொடுக்கவும், அடப்பாவி, நான் உயிர் போற அளவு சண்டை போட்டுட்டு இருந்தா இந்த ஆளு கடைக்கு போயிட்டு பன்னு வாங்கிட்டு வந்திருக்கான்னு மெகுமி யோசிக்கிறான். இந்த பன்னு ரொம்பவே நல்லா இருக்கும்னு கோஜோ சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ கேர்ஸா மாறி அட்டாக் பண்ணிடுறான். ஆனா கோஜோ அசால்ட்டா தப்பிச்சு அவன் மேலேயே உட்காந்துருக்கான். அந்த கேர்ஸ் என்னதான் ட்ரை பண்ணாலும் கோஜோவை தொட கூட முடியல, அவ்வளோ ஃபாஸ்டா மூவ் பண்றான். என் ஸ்டூடெண்ட் முன்னாடி கொஞ்சம் சீன் போட்டாதான் நான் நல்லா இருக்கும்னு கோஜோ சொல்லிட்டு வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருக்கான். பரவாயில்ல, நீ நல்லா தான் சண்டை போடுறேன்னு அந்த கேர்ஸ் சொல்லுது. 7, 8, 9, 10 முடிஞ்சதுன்னு கோஜோ சொல்லவும் நம்ம ஹீரோ நார்மல் ஆகிட்டு எதுவும் பிரச்சனை ஆகலைன்னு கேட்கறான். நீ அந்த கேர்ஸை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணன்னு கோஜோ சொல்லிட்டு யூஜி தலையிலேயே டச் பண்ணவும் நம்ம ஹீரோ மயங்கிடுறான். இவன் எந்திரிக்கும் போதும் நார்மலா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என்ன நினைக்கிறேன்னு கோஜோ கேட்கறான். அவன் உயிரோட இருந்தா நல்லா இருக்கும்னு மெகுமி சொல்லவும், என் ஸ்டூடெண்டோட ஆசையை நிறைவேற்றாம இருப்பானா, ஓகே நான் பாத்துக்கிறேன்னு கோஜோ சொல்றான். நீங்க சொன்னதுக்கும் நான் சாகிறதுக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு யூஜி கேட்கவும், சரி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ சாப்பிட்ட கேர்ஸ் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் இது ஒண்ணு. ஒரு ஃபிங்கரை தூக்கி போட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த ஃபிங்கருக்கு எதுவுமே ஆகல. இந்த ஃபிங்கரை என்னதான் பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் நீ இந்த பிரச்சனைக்குள்ள வந்துட்ட. உன்னால அந்த கேர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது. பெரியவங்க எல்லாருமே உனக்கு கொல்றதுதான் ஒரே வழின்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். இதே மாதிரி இருக்க 20 ஃபிங்கரையும் உன்னை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் உன்னை கொண்டுட்டா அந்த கேர்ஸும் அழிஞ்சிரும்னு சொன்னேன். இதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அதனால நீ இப்பவே சாகரியா இல்லனா எல்லா கேர்ஸையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாகரியான்னு கோஜோ கேட்கறான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு இருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு இகுச்சி எப்படி இருக்கான்னு கேட்கவும், இப்ப கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான், இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் ஒரு மான்ஸ்டரை பார்த்தேன், இதை சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சசாக்கி அழுகவும், நான் உன்னை நம்புறேன், அதெல்லாம் மான்ஸ்டர்ஸ் கிடையாது, அந்த ஃபிங்கரை தேடி வந்த கேர்ஸ்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆமா, யார் இறந்ததுன்னு கோஜோ கேட்கவும், எங்க தாத்தா தான், ஆனா அவர் எனக்கு அப்பா மாதிரின்னு யோஜி சொல்றான். சரி நீ என்ன முடிவு பண்ணிருக்கன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம இருக்கான். நீ சுக்குனாவை அழிக்கிறதுக்கு ஓகே சொன்னா நீ நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும், அதனால நீயே முடிவு பண்ணுன்னு கோஜோ சொல்லவும் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறான். நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், அதனால மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அவன் தாத்தா சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு அந்த ஃபிங்கரை நான் சாப்பிட்டுட்டா அதுல பாதிக்கப்படுறவங்க எண்ணிக்கை கம்மியாகும்லன்னு யூஜி கேட்கவும், ஆமான்னு கோஜோ சொல்றான். அப்போ ஓகே, அந்த இன்னொரு ஃபிங்கரையும் கொடுங்கன்னு அதை வாங்கிட்டு பார்க்கவே கன்றாவியா இருக்குன்னு வாயில போடுறான். உடனே சுக்குனாவோட கேர்ஸ் வெளியே வருது. எதுவும் பிரச்சனை நடத்தா மொத்தமா முடிச்சிடலான்னு கோஜோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா டேஸ்ட் நல்லாவே இல்லைன்னு நம்ம ஹீரோ நார்மல் ஆகிடுறான். இவன் கிட்ட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல, சுக்குனாவே கண்ட்ரோல் பண்ற அளவு இவனோட மைண்டும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு கோஜோ யோசிக்கிறான். உங்களோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றுவேன் யூஜி நினைச்சிட்டு அந்த எல்லா ஃபிங்கரையுமே நான் சாப்பிட்றேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லவும், உன்ன மாதிரி ஆளுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரி உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுன்னு கோஜோ சொல்றான். உடனே நம்ம எங்க போறோம்னு யூஜி கேட்கவும் டோக்கியோன்னு மெகுமி சொல்றான். ஹேய் நீ நல்லா இருக்கியான்னு யூஜி கேட்கவும், இதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்க மாதிரியா தெரியுதுன்னு மெகுமி கேட்டுட்டு டோக்கியோல இருக்க ஜுஜுட்சு ஹை ஸ்கூலுக்கு தான் போக போறோம்னு சொல்றான். நீ தான் 3வது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்னு கோஜோ சொல்லவும் வெறும் 3 பேரான யூஜி ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல தான் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் எடுப்பாங்கன்னு கோஜோ சொல்லவும், சரி ஓகே மெகுமி எங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவனுக்கு அடிபட்டிருக்கனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஜுஜுட்சு ஹை ஸ்கூலை பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டே வரான். உனக்கு பிரின்சிபல் கிட்ட ஒரு இன்டர்வியூ இருக்கு, பார்த்து அட்டென்ட் பண்ணுன்னு கோஜோ சொல்லவும், அவர் என்ன ரிஜெக்ட் பண்ணா என்ன பண்றதுன்னு யோசி கேட்கறான். அப்ப நீ பாஸ் கிடையாதா, நான் வெளியே வந்தா ஃபர்ஸ்ட் உன்னதா கொல்லுவேன்னு சுக்குனா சொல்லவும், நீங்க என்ன டார்கெட் பண்ணது எனக்கு பெருமைதான்னு கோஜோ சொல்றான். இவன் என்ன அவ்வளவு ஃபேமஸான யூஜி கேட்கவும், சுக்குனாக்கு மொத்தம் 4 கைகளும் 2 தலையும் இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவன் உயிரோட இருக்கும்போது எந்த ஒரு ஜுஜுட்சு சார்சராலையுமே சுக்குனாவை தொடக்கூட முடியல, அதனாலதான் அவனை கிங் ஆஃப் கர்ஸ்னு கூப்பிடுவாங்கன்னு கோஜோ சொல்றான். உங்களை விட அவன் ஸ்ட்ராங்கான யூஜி கேட்கவும், நான் அவனை தோக்கடிச்சிருவேன்னு கோஜோ சொல்றான். இப்ப பிரின்சிபல் ரூமுக்கு வந்தா அவர் பொம்மையை உட்காந்து தச்சிட்டு இருக்காரு. வித்தியாசமான ஆளா இருக்காருன்னு யூஜி பாக்குறான். இதுதான் அந்த பையனான்னு பிரின்சிபல் கேட்கவும் நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். எதுக்கு இங்க வந்திருக்கான்னு பிரின்சிபல் கேட்கிறாரு. சுக்குனாவோட எல்லா ஃபிங்கர்ஸுமே டெஸ்ட்ராய் பண்ணணும், அது மட்டும் இல்லாம என் தாத்தாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இங்க வந்திருக்கேன்னு யூஜி சொல்லவும், வேற யாரோ சொன்னதை வச்சு இங்க வந்திருக்க, நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு பிரின்சிபல் சொல்லிட்டு அவரோட டாலை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றாரு.
சொல்றாரு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் உன்னோட உண்மையான நேச்சர் தெரியும், எனக்கு தேவையான ஆன்சர் வர வரைக்கும் நான் அட்டாக் பண்ணுவேன்னு சொல்றாரு. உடனே யூஜி டென்ஷன் ஆகிட்டு அந்த பொம்மைக்கு ஒரு பஞ்ச் வைக்கிறான். அது அங்க இருக்கிற செவுத்துல எல்லாம் பவுன்ஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோவை திரும்ப வந்து அட்டாக் பண்ணுது. உன்னைய இப்பவே கொல்லக்கூடாதுன்னு தானே இங்க வந்தன்னு பிரின்சிபல் கேட்கவும் நம்ம ஹீரோ கோவப்படுறான். ஒருவேளை நீ கர்ஸ் கூட ஃபைட் பண்ணும்போது நீ இறந்துட்டா உன் தாத்தா மேல தானே நீ பழி போடுவ, ஏன்னா அவர் சொல்லி தானே நீ இங்க சேர்ந்தன்னு பிரின்சிபல் கேட்கவும் நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லைன்னு யூஜி சொல்றான். உடனே அந்த பொம்மை வந்து மூஞ்சிலே ஒரு பஞ்ச விடுது. நீ கண்டிப்பா சாகும்போது உன்னோட தாத்தாவால தான் நீ செத்து போயிட்டேன்னு யோசிப்ப. எல்லா ஜுஜுட்சு சார்சருமே சாகும்போது வருத்தப்பட்டு தான் இறந்து போவாங்க. அதனால திரும்பவும் கேட்கறேன், எதுக்காக இங்க வந்தேன்னு பிரின்சிபல் கேட்கவும் நான் சின்ன வயசுல இருந்தே ஸ்ட்ராங்கா தான் இருந்தேன்னு அந்த பொம்மையை பிடிச்சி லாக் பண்ணிட்டு அந்த சுக்குனாவை என்னால மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுட்டு நான் போறதை விட அதை எதிர்த்து சண்டை போட போறேன், நான் சாகும்போது எப்படி ஃபீல் பண்ணாலும் பரவாயில்லன்னு யூஜி சொல்றான். கோஜோ அவனுக்கு நம்ம ஸ்கூலோட ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிரு, நீ இந்த இன்டர்வியூல பாஸ் ஆகிட்டேன்னு சொல்றாரு. ஆனா அந்த பொம்மை திரும்பவும் நம்ம ஹீரோவை அடிச்சிருது. ஓ சாரி, அந்த கர்ஸை ரிலீஸ் பண்ண மறந்துட்டேன்னு பிரின்சிபல் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோட ரூமை காட்டவும் இவ்வளவு பெரிய ரூமா எனக்கா ஐ ஜாலின்னு குதிச்சுட்டு இருக்கான். நானும் மெகுமியும் அந்த ஃபிங்கரை கொண்டு வரேன்னு கோஜோ சொல்லவும் அவன் அடிபட்டு அந்த ஃபிங்கரை எடுத்துட்டு வருவான். நான் இங்கே இருக்கணுமா, முடியாதுன்னு யோசிச்சு டென்ஷன் ஆகுறான். அந்த ஃபிங்கரை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியா இருந்தா நாங்களே அதை கலெக்ட் பண்ணிருப்போம். உன் உடம்புல இருக்க சுக்குனா பவர்ஸ்க்காக அவனே ஃபிங்கரை தேடி போவான், அதனால நீ தான் எங்களோட ரேடார் மாதிரி, அதனால நீயும் எங்க கூட வரணும்னு கோஜோ சொல்றான். அப்ப மெகுமி வெளியே வரான். எப்படி இருக்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் உங்களுக்கு வேற ரூமே கிடைக்கலையான்னு மெகுமி கேட்கறான். உன் ரூம் நல்லா இருக்குன்னு யூஜி பார்க்கவும் டோரை விட்டு கழுத்துலேயே ஒன்று வைக்கிறான். சரி சண்டை போடாதீங்க, நம்ம போயிட்டு மூணாவது ஆளை கூட்டிட்டு வருவோமான்னு கோஜோ கேட்கறான். அந்த மூணாவது ஸ்டூடெண்ட்டை நமக்கு காமிக்கிறாங்க. ஆஃப்டர்நூனுக்குள்ள நான் டோக்கியோ போயிடுவேன்னு அந்த பொண்ணு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் மிஸ் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.